நாம எல்லாருமே இந்த சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஓகேவா? நிச்சயமா கலந்துக்கலாமாப்பா. ஏன்னா பாட்டு பாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாக்குறீங்களா? ஓ ஏ டேய் பல்ராம் நாயுடு, உனக்கு சரீரம் மட்டும் இல்ல சாரீரமும் சூப்பரா இருக்கு. எங்களுக்கும் பாட்டு சொல்லி கொடு. காக்கா என்னதான் குயில் வேஷம் போட்டாலும் காக்கா குயிலாக முடியாதுன்னு தெரியாதா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறது ஜான் த டான். அதோட அதுல ஜெயிக்க போறதும் நான் தான். அட ஜான், என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ திருடு இல்ல கொள்ளையடி இல்ல பிட் பாக்கெட் அடி, ஆனா பாட்டு பாடுறேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. காக்காவுக்கும் குயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார பார்த்து காக்கான்னு சொன்னேன்? யார காக்கான்னு சொன்னேன்? இந்த மாதிரி பேரெல்லாம் உன்னை தவிர வேற யாருக்குமே பொருந்தாதுடா. பெருசா வளராதவனே. என்ன காக்கான்னு சொன்னீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இல்லடா குட்டா, நிஜமாவே உண்மையை தான் சொல்றோம். அப்படின்னா சரி, நீங்க என்னதான் உண்மையா சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஜானங்கிற திருடெல்லாம் சிங்கர் ஆகிறது எங்களால ஜீர்ணிக்க முடியாதடா. ஆமா, நான் திருடன் தான். ஆனா நான் பாட்டு பாடிக்கிட்டே திருடுறேன். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கலன்னா அப்ப நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். உடனே அந்த பூட்டு திறந்துடும். பொதுவா வாழ்க்கையில பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்கள தான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா பாட்டு பாடிக்கிட்டே திருட போறவன நாங்க பார்க்க போறோம். முதல்ல சூடா தண்ணி கொண்டு வாங்க. எதுக்குங்க சுடு தண்ணி கேக்குறீங்க? சுடு தண்ணி வச்சு என்ன பண்ண போறீங்க? பாட்டை சூடு பண்ண போறீங்களா இல்ல ஹார்மோனியத்தை சூடு பண்ண போறீங்களா? இல்லையாப்பா, உங்க குரல சரியா பண்ண சுடு தண்ணி வேணுமாப்பா. சுடு தண்ணி குடிச்சா குரல் குயில் மாதிரி இருக்குமாப்பா. இதோ கொண்டு வரேன். இதுக்கு பேர் தான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. அவங்களால பாட முடியாது. நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நீங்க ஆலாப்பணிக்க ஆரம்பிக்கலாம். ஆலாப்பணிக்கிற ஒண்ணு எங்க வீட்டுல கிடையவே கிடையாதுங்க. நான் ஒண்ணு செய்யறேன். நான் கடையில போயிட்டு அந்த ஆலாப்பணியை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல இதுக்கு எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க. ஐயோ, ஆலாப்பணம் அது இல்லப்பா, சொரோன்னு அர்த்தம். அப்படியா? சொரம் தானே? அந்த சொரம் எங்க வைக்கணும் சொல்லுங்க. அப்படி இல்லப்பா, வாயாலே ஆலாப்பனா பண்ணணும். எப்படி? அப்படியாப்பா. புரிஞ்சுது. அவ்வளவுதானே. இப்ப ஆரம்பிக்கலாம் பாருங்க. மோட்டோவா வாயில இருந்து கதே கத்துற சவுண்ட் எப்படியே வருதோப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லப்பா, என் காதுல டொங்கி சவுண்ட் கேட்டுச்சாப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்காதீங்க. ஏன்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? ஏன்னா அதுல நான் கலந்துக்க போறேன். மண்டப்பையில கழுதிக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? பாக்ஸருக்கும் பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இப்ப காட்டுற பாரு. நான் தான் பாக்ஸர் த சிங்கர். நான் ஒரு பெரிய பாடகன். பாட்டு எப்படி இருக்கு? ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி இருந்ததுடா. சுனாமியா? இந்தாடா. இன்று என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன். அனைத்தையும் செய்தது என் அம்மா தானே. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி பாடு பார்க்கலாம். உன்னோட குரல் இதயத்துல இருந்து வரணும்பா. ரொம்ப அழகா பாடுற.
இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன்? அனைத்தும் கேவலமாக உள்ளது. எப்படி சொல்லுவேன் நான்? எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? எப்படி 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 சொல்லுவேன் நான்? ஐயோ, என்னடா இப்படி பாடுற? மறுபடியும் பாடு. இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன்? அனைத்தும் கேவலமாக இருந்தது. கேவலமாக இருந்தது. கேவலமாக இருந்தது. எப்படி 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 அச்சச்சோ, உன் மனசுல இருக்கிறத சொல்றியா? அம்மா, நான் சொல்ல கேளுங்க. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நோ டென்ஷன், நோ டென்ஷன். அம்மா இல்லப்பா, அது நான் எழுதின பாட்டு இல்லப்பா. சொன்னா கேளுங்க. அம்மா வேணாம். உன்னை 10 மாசம் பேர்த்த தாய நீ அழ வச்சுட்ட. அதனால நான் உன்னை விடமாட்டேன், சும்மா விடமாட்டேன். அம்மா, நான் பேப்பர்ல அந்த மாதிரி எழுதுறேன். ஆனா அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஐ எம் சாரி. என்ன விட்டுடுங்க. சாரி. அப்புறமா மீட் பண்ணலாம். இப்போ எல்லாரும் உடனே அவங்க தொண்டைய நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் மணியா, நான் உடனே பண்றேன்டா. ஆனா பாத்ரூம்ல சோப்பு தண்ணி எல்லாமே தயாரா இருக்கா? மொட்டு என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, தொண்டையை சுத்தம் பண்றதுக்கு இதோ இந்த மருந்து போதும்பா. இந்த மருந்தை நான் தண்ணியில ஊத்தி உங்க எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறேன். என்ன, அதுக்கப்புறம் உங்க யாருக்குமே இனிமே தொண்டை பிரச்சனையே வராது. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அன்பு, ஆயா என்றால் புத்தி, தாத்தா என்றால் பண்பு. எப்படி பாட்டு? சரி, இப்ப நீங்க பாட ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே யாரு காக்கா யாரு குயில்னு. தங்கத்தை திருடினேன், வெள்ளியை திருடினேன், பணத்தையும் சுருட்டினேன். நான் தான் ஜான் நம்பர் 1. நான் தான் பாக்ஸர். எல்லாரையும் அடிச்சு உதச்சி அனுப்புவேன். ஏன்னா பாக்ஸர். அட, பாக்ஸர் பாட்டு ரொம்ப நல்லா தெம்பாதான் இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் அவங்க குரலை செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்கப்பா, இந்த மருந்தை உடனே குடிங்க. அந்த ஆண்டவன் மனசு வச்சான்னா உடனே உங்க தொண்டை எல்லாமே சரியாயிடும்பா. ஏய் மோண்டு பத்துலோ, முதலே உங்களுக்கு பாய் பாய். ஏன்னா இப்ப நான் பாட போறேன். பாடினதும் எனக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகுது. நீங்க ஆடு வாய பொழந்துட்டு பார்க்க போறீங்க. நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான். திருடுறதுல நான் டான். இவன் இவ்வளவு அழகா பாடுறானே, இவன் குரல் இவ்வளவு இனிமையா இருக்க வாய்ப்பே இல்லையே. எங்கோ ஏதோ நடந்திருக்கு. வாங்க என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான். திருடுறதுல நான் டான். நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன். ஏன்னா என்னோட வேலையே திருட்டு வேலைதான். ஓஹோ, ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பின்னணி குரல் கொடுக்க வைக்கிறான் அந்த குட்ட பையன் ஜானு. அவனுக்கு நான் இப்ப யாருன்றத காட்டுறேன். பின்னணி பாடுற விட முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவன் முகத்தறிய கிழிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பாடலாம். அட, உங்க எல்லாருடைய குரலும் நல்லா ஆயிடுச்சப்போ. இப்போ நீங்க எல்லாருமே தாராளமா பாடலாம். போங்க. முதல்ல இந்த சிங்கரை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடா ஜான், பாடுப்பா. நல்லா தானப்பா பாடிட்டு இருந்த. ஏன் பாட்டை நிப்பாட்டிட்ட? பாடுப்பா.
ஃபுர்ஃபுரி நகரத்தை நான் ஏமாற்றி விடுவேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? இவங்க எல்லாரும் ஏமாந்தாங்கோலிங்க தான். ஜட்ஜஸையும் நான் இப்ப ஏமாத்த போறேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருமே ஏமாந்தவங்க தான். எல்லாரும் ஏமாந்தவங்க தான். எல்லாருமே ஏமாந்தாங்கோலிங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த பாட்டை பாடுனது நான் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க, நான் இல்ல. இவ்வளவு நேரமா இந்த பாட்டை பாடினது இந்த சிங்கர் தான். நான் சும்மா நின்னு வாயாசிக்கிட்டு இருந்தேன். இவன் தான் இந்த பாட்டை பாடுனா, நம்புங்க. இவன் வாயை முதல்ல மூடுங்க. மோட்டு பத்தல் ஜோடி கலக்க போகுது. பணம் என்னடா, பணம் உணவுதானடா நிரந்தரம். மோட்டு பத்தலுக்கு பணம் முக்கியமில்லை, மனுஷங்க மனசுதான் முக்கியம். மோட்டு பத்லு மற்றும் அவர்களோட டீம் ரொம்ப அருமையா பாட்டு பாடினாங்க. அதனால அவங்களுக்கு தான் இந்த முதல் பரிசு. கொடுங்க. Left, right, left, right, left, right, left, left, right, left, மோட்டு பத்து விளையாடுறாங்களா? அவங்க இருந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாதுடா. என்னோட கிரிமினல் மைண்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா தடியானுங்களா. இத குடி மோட்டு. பத்துல என்னடாச்சு? என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் குறைஞ்சு போச்சுடா. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன பண்றது இப்போ? மோட்டு, பேசாம வீட்டுக்கு போயிடு, நல்லா ரெஸ்ட் எடு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. பல்லே 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 பல்லே. சொல்லுடா, என் நண்பன் மோட்டுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்த? சீக்கிரம் சொல்லு. என்ன விட்டுடு, காப்பாத்துங்க. அந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க பாஸ். எவ்வளவு அடி அடிச்சாலும் சொல்லிடாதீங்க பாஸ். அப்படி எந்த ரகசியத்தை எங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன்? சீக்கிரம் சொல்லிடா. போதும், நிறுத்து, விட்டுடு. பாஸ் என்ன ஆனாலும் சரி பாஸ், அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே கூடாது பாஸ். வாயை மூடுங்கடா. என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா தாடி பசங்களா? இந்த பத்துலு என் முதுகு தோலை ஊறிக்கிறாடா. பத்துலு, சாரி சாரி, நான் மோட்டுவுக்கு ஒரு வித்தியாசமான மருந்தை கலந்து தண்ணியில கொடுத்துட்டேன். மோட்டுவால இனி அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியாது. அட, இப்ப நாம என்னதான் பண்றது மோட்டு? வா, டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போய் ஐடியா கேட்கலாம். மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இந்த மருந்து குடிப்பா. ஒரு வேலை உனக்கு இது நாளைக்குள்ள சரியாயிடும். ஒரு வேலையா? ஒருவேளை அவன் சரியாகலன்னா என்ன பண்றது? அப்படின்னா இந்த ஆக்ஷன் டூப்ளிகேட்டிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கங்கப்பா. இது வாட்ச் மாதிரி தான் இருக்கும். பத்லு, ஒண்ணு நீ போட்டுக்கோ, இத லாக் பண்ணிக்கோ. அப்புறம் மோட்டு, இன்னொன்னு நீ போட்டுக்கோப்பா. பத்லுக்கு இந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணதும் அவன் என்னென்ன பண்றானோ அதை பார்த்து நீ அப்படியே பண்ணாலே போதும் மோட்டு, நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்படின்னா ஒருவேளை நான் இந்த மாதிரி ஹை ஜம்ப் பண்ணா மோட்டும் அதே மாதிரி பண்ணுவானா என்ன? ஒருவேளை நான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா மோட்டும் அதே மாதிரி பண்ணுவானா? ஆமா நண்பா, ஆமா. நீ இந்த மிஷினை ஆன் பண்ணதும் மோட்டு அப்படியே காப்பி பண்ணுவான். எப்படி இந்த மிஷினை ஆஃப் பண்றியோ அப்ப அவன் ரிப்பீட் பண்றத நிறுத்திடுவான். எப்ப நீ உன் மிஷினை அன்லாக் பண்றியோ அப்பதான் மோட்டுவால அந்த வாட்ச அவன் கையில இருந்து கழட்ட முடியும்பா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சைக்கிள் கேப்ல ஜான் வந்து மோட்டு கிட்ட இருந்து இந்த மிஷினை பறிச்சுட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். இந்த மோட்டு இத போட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இத நான் என் கையில மாட்டிக்கிட்டேன். இத லாக் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். அடே, ஒழுங்கா அந்த வாட்சை என் கையில கொடுத்துடுறா. ஏற்கனவே காலையில கேப் இல்லாம அடிச்சிருக்க, ஞாபகம் இல்லையா உனக்கு? அதை என்கிட்ட மரியாதையா கொடுத்துடுற. நீ அடிக்கிற காலெல்லாம் மலை ஏறிடுச்சு பத்துலு. இனிமே நீங்க தான் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. ஜான் த டான் இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. உங்களை அடிக்க போறது யாரு? என்னமா சொல்றீங்க?
நண்பா அடிச்சு கொடுத்துட்டியப்பா. பத்துல என்ன நிப்பாட்றா? என் காலு தானாவே ஓடிக்கிட்டே இருக்கு, நிப்பாட்டு. இத வச்சுக்கிட்டு நீ போட்டு ஒரு வழிபாட்டோட புரியுதா? அவனை தோக்க வைக்கிற, இந்த ஜான ஜெயிக்க வைக்கிற, புரியுதா? மோட்டோ ஏய் மோட்டோ ஓடுறா, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடுறா. டேய் பத்துல என்னால அசைய கூட முடியலடா. ஐடியா இப்ப பாருங்க. பிரமாதம், மோட்டோ இதுல ஜெயிச்சிட்டாரு. காங்கிராட்ஸ் மோட்டோ. மோட்டோ என் நண்பா, என் 6 இயர் சகோதரா, நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டடா. அந்த தண்டனைக்காட்டான தோத்துட்டான் பாரு. சூழ்ச்சி பண்றவன் எப்பவும் தோத்துறான். தடியா என்ன தோக்க வச்சுட்டு அவனை ஜெயிக்க வச்சிட்டியா? உன் மண்டையை உடைக்கிற பாருடா. அப்பயாவது உடைக்கதா பாப்போம். பாஸ் அது வந்து என்னாச்சுன்னா திடீர்னு என் பேண்ட்டுக்குள்ள எலி புதிடுச்சு பாஸ். மக்களே, 4 நிமிஷத்துல மோட்டு முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஹை ஜம்ப்கான காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன்னு பாக்குற போட்டு. இப்ப பாக்குறேன், கொஞ்சம் குதிச்சு காட்டு போட்டு, குதிச்சு காட்டு. டீ கடைக்கார அண்ணாச்சி, இப்ப என்ன பண்றீங்க? ஏகப்பட்ட மிளகாக்களை போட்டு சமோசாக்களை கொடுங்க. அவ்வளவுதானே தம்பி, தாராளமா எடுத்துட்டு போங்க, இதான் தரேன். இந்தாங்க ஜென்டில்மேன், நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், களைப்பா இருக்கீங்க. இந்த சமோசாக்களை சாப்பிடுங்க. இதுல 18 மூலிகைகள் கலந்துருக்காங்க, நல்லது உடம்புக்கு. சீக்கிரம் இதை நீ பிக்கப் பண்ணி சாப்பிடு, நீயும் ஜெயிக்கணும்ல. பத்லு, தேங்க்யூ. நீங்க என்ன நல்ல வேலை சொன்னது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அழகா சாப்பிடுறியா நீ? இது டூ மச். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. மறுபடியும் என்ன ஏமாத்திட்டல, அந்த போட்டு ஜெயிக்க வச்சுட்டல. உமாண்டை உடைக்கிற பாருடா. அந்த வாட்ச கொடுறா. நம்பர் 1, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல.
மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா, டென்ஷன் ஆகாத. நான் இப்போ அந்த சிஸ்டம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன்பா. இப்போ அந்த கண்ட்ரோலை நான் மோட்டு வாட்சுக்கு கொடுத்துட்டேன். இப்ப மோட்டு என்ன பண்றானோ அதையே ஜானும் பண்ணுவான்பா. சூப்பரா பூசணிக்க மாட்டேங்க. அந்த குட்டை பையன் என்ன என்ன பாடுபடுத்துறான். இப்ப அவனுக்கு என்ன பண்றான்னு பாருங்க. ஏய், இப்ப அவனை நான் எப்படி விளையாட்டு கட்டுறேன்னு பாரு. இனி ஜென்மத்துக்கு அவன் நம்மளை எதிர்த்து எந்த வேலையும் பண்ண கூடாது. நான் பண்றேன் வேலை. வாட 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 ராஜா, நம்ம பையடா நீ வாட. நன்றி உள்ள ஜீவன்டா நீ. அதே சூப்பரா குட்ட பையல. அந்த டாகியை விட நீ வேகமா போய் எலும்புத்துள்ள எடுத்துட்டு வந்துட்ட. இப்ப பாருங்க, அந்த குட்ட பையன் இன்னும் வேகமா ஓட போறான். நீங்க அதை பார்க்க போறீங்க. கொண்டா எலும்பு கொண்டா. போது மாட்டு, நிறுத்து மாட்டு. இன்னும் என்னை எவ்வளவு அவமானப்படுத்த போற போட்டு. என்னை விட்டுடு. ஜான் த டாகி ஆக்கிட்டே போட்டு. என் மானமே போச்சேடா. என்னை விட்டுடு. சாரி என்னை விட்டுடு. ஐ எம் வெரி சாரி போட்டு. சாரி. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணடா. பாவண்டா, பார்க்கவே பாவமா இருக்கு. என்னை விட்டுடுங்கடா. என்னை ஏன் இப்படி சுத்த வைக்கிறீங்க? நான் சுத்துறதா இல்ல பூமி சுத்துதான்னு தெரியலையே. என்ன மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இந்த மெடிசனை சாப்பிடுப்பா. இது உனக்காகவே ரெடி பண்ணது. உன் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுப்பா. ஃப்ரெஷ் ஆயிடுவ. சூப்பரா இருக்கா பூசணிக்க மாட்டியா. இப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐ எம் ஃபைன். இனிமே இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேன். நீங்க காம்படிஷன்லயே ஜெயிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? இந்தாங்க ட்ராபி.